வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் டாபிக் உள்ள போவோம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தசாபுக்தி சூட்சமங்கள். இதில் பெரும்பாலும் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா, ஒவ்வொரு கிரகங்கள் எப்படி செயல்படும், பாவகங்கள் எப்படி செய்யப்படும், அதை தசாபுக்தியோடு எப்படி இணைக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் இப்போ நிறைய ஒரு சில பேருடைய கேள்வி எப்படி இருக்குன்னா, இந்த சனி பகவானை பற்றி நிறைய இன்னும் புரிதல் நிறைய பேருக்கு தேவைப்படுது. அதே சமயத்தில் பயங்களும் ஜாஸ்தி இருக்குது. சனி சூட்சமவலு அடைந்து விட்டது, மறுபடியும் சொல்கிறேன், சனி சூட்சமவலு அடைந்து விட்டது அப்படின்றதையே, சூட்சமவலுவோடு இருக்காரா இல்லையான்றதையே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. எது சூட்சமவலு, எது சூட்சமவலு இல்லை. அப்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு உதாரணத்தை எடுத்துப்போம். 2 சனி, லக்னத்திற்கு 2 சனி அப்படின்ற ஒரு உதாரணத்தை எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு அது எப்படி அந்த அமைப்பு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர லைக் பட்டனை அழுத்துங்க, இந்த வீடியோவை ஒரு 10 பேருக்கு அனுப்புங்க. புதன் வலு பெற்றவர்களுக்கு கண்டிப்பாக புரியும். நன்றி. ஒரு சின்ன உதாரணம். ரெண்டில் சனி, சூட்சமவலு இல்லை. இங்கே சனியும் கெடுப்பார், கேதுவும் கெடுப்பார். இதுதான் புரிஞ்சுக்கணும். எப்பொழுதெல்லாம் சனி கேது, செவ்வாய் கேது இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது சனியோடைய பார்வை இல்லை செவ்வாயோடைய பார்வை அது மேலே விழுதோ, சூட்சமவலு அங்கே இல்லை. சில சமயத்தில் 6ஆம் அதிபதியோடைய பார்வை கூட சூட்சமவலுவை ரத்து செய்யறத நான் பார்த்துருக்கேன். அது என்ன சார் 6ஆம் அதிபதியோடைய பார்வை இல்லை 6ஆம் அதிபதியோட அமைப்பு? இங்கே சூட்சமவலு பெருசாக வேலை செய்யாது. இது 8ஆம் அதிபதியை போட்டிருக்கேன், இல்லை நீங்கள் இப்படியே வச்சுக்கோங்க. இங்கே சூட்சமவலு வேலை செய்யாது. மாறாக கேது தசை உங்களை அறியாமலேயே அதுக்கு உங்களுக்கு எடுக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த டாபிக் இதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம 2 சனி பார்ப்போம். சனி எங்கே இருந்தாலும் கெடுக்கும்பா, தான் உண்மை. ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் சரி, அதாவது யோகாதிபதியாக இருந்தாலும் சரி, இந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சனி அப்படின்னு சொன்னாலும் கெடுக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான சனிக்கு கண்டிப்பாக சுபத்துவம் தேவைப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக தேவை. இப்படி இருந்து கண்டிப்பாக தேவை. இப்படி இருந்து தேவை. இப்படி இருந்து தேவை. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சனி உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறார் அப்படின்றது, அவர் எப்பவுமே இருக்கும் வீட்டை கெடுத்து தான் பலன் செய்வார். அப்போ இருக்கும் வீட்டை கெடுத்து பலன் செய்வார் அப்படின்னா அதனுடைய அமைப்பு என்ன சார்? 2ஆம் வீட்டில் குடும்பம், நம்ம பார்க்கறது வெறும் 3 ஆதிபத்தியம் தான் பார்க்கணும். 3 ஆதிபத்திய காரகத்துவங்கள் தான் பார்க்கணும்.
இரத்த சம்பந்தமான உறவினர்கள் 2ஆம் வீடு தான் சார். எனக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்கு சனி 2ஆம் இடத்துல தான் இருக்குது. ஆனால் என் குடும்பத்தில் எனக்கு பிரச்சனை, என் மனைவியிடம் பிரச்சனை கிடையாது, எனக்கு தனம் கெடலை, அதுக்கப்புறம் நான் வாக்கு கெடலை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் ஜோதிடம் எப்படி செயல்படும் அப்படின்னா, உங்களுடைய பெரியம்மா, பெரியப்பா, அப்பா, இரத்த சம்பந்த உறவினர், அப்பா, அம்மாவை வாயால் பேசி பகைத்து கொண்டிருப்பீர்கள். தான் உண்மை. அண்ணன் 10ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்க்குமில்ல, அண்ணன் 3ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குமில்ல, அம்மாவை பகைத்து கொள்ளும் அமைப்பு, அண்ணனை பகைத்து கொள்ளும் அமைப்பு. ஒருவேளை இங்கே செவ்வாய் இருக்குது, இல்லை ஒருவேளை இங்கேயே செவ்வாய் இருக்குது, சகோதரர்களை பகைத்து கொள்ளும் அமைப்பு. லக்னாதிபதி எங்கே இருக்காருன்றதை பொறுத்து அடுத்தது எங்கன்றதை பொறுத்து பகைத்து கொள்ளும் அமைப்பு, இல்லை அவங்களுக்கே பிரச்சனைன்ற அமைப்பு. எத்தனையோ விஷயங்கள் இருக்கே. 11ஆம் வீட்டுக்கு 4ல் இருக்காரே, சனி தசை வந்தவுடனே உங்கள் அண்ணனுக்கு எடுக்குமே, அண்ணன் இருந்தார்னா அண்ணனுக்கு எடுக்குமே, அதை யோசிச்சு பாருங்கள். இல்லை அக்காவுக்கு எடுக்குமே. உதாரணத்துக்கு இங்கே இல்லை, சந்திரன் இங்கே இருக்கு, குருவோடைய நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுப்போம். புனர்பூசத்தில் இருக்குது, புனர்பூசத்தில் குருவோடைய நட்சத்திரத்தில் இருக்குது, 3ஆம் பாவத்தில் இருக்குது. சனி அடுத்த வந்தோடனே 19 வருஷம் சனி தசை. இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தைக்கு ஒரு அக்கா இருக்காங்க. சனி தசை ஆரம்பித்ததுலேருந்து குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனை, அக்காக்கு பிரச்சனை, உங்களுடைய அக்காக்கு பிரச்சனை, உங்கள் அக்காவால் பிரச்சனை. சின்ன ஒரு 10, 15, 20 வயசு, 25 வயசுக்குள்ளே என்ன இந்த சனி குடும்பத்தை கொடுத்துட போதா? இல்லை, குடும்பத்தை கெடுக்கும். அப்போது அதாவது வாக்கை கெடுக்க போதா, உங்களுக்கு தனத்தை கெடுக்க போதா, என்னத்தை கெடுக்க போகுது? தனம். அப்போ நீங்கள் வேலைக்கு போக மாட்டீங்க. 15 வயசில் வேலைக்கு போக மாட்டீங்க, 20 வயசில் வேலைக்கு போக மாட்டீங்க. அப்போ எதை கெடுக்க போகுது? 16ஆம் வீட்டை பார்த்து 11க்கு 4லேருந்து அக்காவுடைய உடல்நல கோளாறுகள், அக்காவால் பிரச்சனை, அக்காவே பிரச்சனை, குடும்பத்தில் இரத்த சம்பந்தமான பிரச்சனை. அது 2ஆம் வீடு. நமக்கு தெரிஞ்ச ஆதிபத்தியம். மறுபடியும் சொல்கிறேன், ஜோதிடம்ன்றது ஏகப்பட்ட விஷயங்கள். எனக்கு தெரிஞ்சது ஒரு 10 ஆதிபத்தியமாக இருக்கும், இல்லை 11 ஆதிபத்திய காரகத்துவங்களாக இருக்கும், 10 இல்லை 11 ஆதிபத்திய காரகத்துவங்களாக 1000 இருக்குது, அதுக்கும் மேலே இருக்குது. 40 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்டிக்ன்றதே கிடையாது. இப்போ பிளாஸ்டிக் சனியோடைய காரகத்துவமாக வருது, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மூலமாக வருது. எத்தனை வித்தியாசங்கள்! எப்படி சனியோடைய காரகத்துவம்னு சேர்த்தோமோ அந்த மாதிரி நமக்கு தான் அனுபவ குறைவுகள் இருக்குமே தவிர, இந்த சனி என்ன செய்ய போகுது, 2ல் அமர்ந்த சனி என்ன செய்ய போகுதுன்ற அனுபவ குறைவுகள் நமக்கு தான் இருக்குமே, ஜோதிடருக்கு இருக்குமே தவிர ஜாதகத்துக்கு கிடையாது, ஜோதிடத்துக்கு கிடையாது. சனி தன் கடமையை சரிவர கட்டாயம் செய்யும்ன்றது தான் உண்மை. இந்த மாதிரியான ஒரு குழந்தை ஒரு 40 வருஷம் கழிச்சு, இல்லை ஒரு 30 வருஷம் கழிச்சு பிறக்க போது, அந்த குழந்தைக்கு சனி தசை நடக்க போகுதுன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு அந்த குழந்தைக்கு சனி தசை. அப்போ சனியோடைய என்ன காரகம்? தூக்கலாக இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். என்ன ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்? இன்னொரு 20 வருஷம் கழிச்சு விவாகரத்துகளும் திருமணங்களும் விவாகரத்துகளும் சேம் டேயில் கிடைக்கும். பிரிச்சுக்கணும், குடும்பத்தை பிரிச்சுக்கணும்னு நினச்சா கோர்ட்டில் கேஸ் போட்டு ரொம்பலாம் போகாது. விவாகரத்துக்கு போய் ஃபைல் பண்ணோமா உடனே அப்ரூவ்டுன்னு கொடுத்துருவாங்க, முடிஞ்சு சேம் டே முடிச்சுருவாங்க. இந்த சனி அதை நடத்தி வைக்கும். 20 வயசில் திருமணம் நடந்து முடியும், 20 வயசுலேயே கூட, 21 வயசில் சனி தசையிலேயே முடிஞ்சிடும், 25 வயசுக்குள்ளே முடிஞ்சிடும். இந்த மாதிரி அமைப்புகளாக சீக்கிரமாக திருமணத்தை பண்ணி முடித்து கொள்ளும் அமைப்பை இந்த 25 வருஷம் கழிச்சு கொடுக்கும். இப்போவே சில இடத்துல இருக்குது, நல்லா உன்னிப்பாக கவனிச்சோன்னா இப்போவே சில இடத்துல இருக்குது. அந்த மாதிரியான அமைப்புகள் அந்த சனி கொடுக்கும். ஸோ 2ல் அமர்ந்த சனி தனத்தை தான் கெடுக்க போதா, வாக்கை தான் கெடுக்க போதா, குடும்பத்தை தான் கெடுக்க போதா, இரத்த சம்பந்த உறவினர்களை கெடுக்க போகுதா, இல்லை உங்கள் கண்ணை கெடுக்க போதா, கண் 2ஆம் இடம், முகம், கண், அதை கெடுக்க போதா, தலையை கெடுக்க போதா, எத்தனை விஷயங்கள் இருக்குது.
எதை கெடுக்க போகுது? காலபுருஷனுக்கு 7ஆம் வீட்டில் இருக்குது, அடி வைத்தியம் கெடுக்கும். ஏன்னா காலபுருஷனுடைய முதல் வீட்டை பார்க்குது இல்லை, அடி வைத்தியம் கெடுக்கும். எதை கெடுக்க போகுதுன்றத எடுக்கிறது தான் ஜோதிடம். ஆனால் சனி கெடுக்கும். சரி சார், இங்கே சனி சூட்சம வலுவோட உக்காந்துக்கிட்டு இருக்கார். இந்த இடத்துல செவ்வாய் இங்கே இருக்காருன்னு வச்சு, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். செவ்வாய் இங்கே இருக்காருன்னு வச்சுப்போம். செவ்வாய் அதாவது எதுக்கு அங்கே வச்சுன்னா பார்க்கலன்றதுக்கு சொல்கிறேன். இப்போ கூட உங்களுக்கு அக்கா அண்ணன் அவர்களால் பிரச்சனை வரும், இப்போ கூட வரும். சனி செய்வார், உறுதியாக சொல்கிறேன் செய்வார். ஆனால் இந்த சூட்சம வலு பெற்ற சனி என்ன செய்வார்? உங்களுக்கு அது நல்லதுன்னு படும். நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சூட்சம வலுன்னொடனே, சூட்சம வலு ஆயிடுச்சுன்னொடனே சனி அப்படியே குரு மாதிரியோ இல்லை அப்படியே பெரிய சுக்கிரன் மாதிரியோ மாறி அற்புதமான பலன்களை அள்ளி தரப்போகிறது கிடையாது. சனி சிறப்பாக அவருடைய கடமைகளை பாதிப்பு இல்லாமல் செய்வார். அப்போ பாதிப்பு இல்லாமல் செய்வார்ன்றது உங்களுடைய லக்னமும் உங்களுடைய லக்னாதிபதியும் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. உங்களுடைய இந்த சனி தசை நடக்கும் பொழுது உங்களுடைய லக்னமும் லக்னாதிபதியும் வலுவிழந்து இருந்தார்களே ஆனால் சூட்சம வலுவோடு சனி தசை நடத்தியும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. லக்னமும் லக்னாதிபதியும் ஓரளவுக்கு வலுவாக இருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல வலுவாகவே இருக்காங்க. தனத்தில் பிரச்சனையை தரும், அதை சமாளிப்பீர்கள். வலுவிழந்து இருக்கிறார்கள். வலுவிழந்து இருக்கிறார்கள், லக்னாதிபதி வலுவிழந்து இருக்கிறார்கள். இந்த மாதிரியான சமயத்தில் 6ஆம் அதிபதி இந்த இடத்துல 2ஆம் அதிபதியும் சனியும் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்க இந்த சூட்சம வலு பெற்ற சனி என்ன பண்ணும்? கடன் வாங்கியாவது ஏதாவது நல்ல விஷயத்தில் உங்களை ஈடுபட வைக்கும். ஆனால் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் எப்பா கடன் வாங்காத, இவ்வளவு கடன் வாங்காத அப்படின்னு சொன்னாலும் கேட்காமல் நீங்கள் கடனை வாங்கி பண்ணி ஏதாவது பண்ணி சனி தசை செவ்வாய் புக்தியில் சஷ்டாஷ்டக அமைப்பில் வேலை கரைச்ச நீராக எதுலையாவது போய் நிற்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்களோடு முறைத்து கொள்வீர்கள். உங்களுக்கு வலிக்காது, அதுதான் சூட்சம வலு. உங்களுக்கு வலிக்காது, இன்னொருத்தனுக்கு வலிக்கும் இல்லை. சூட்சம வலுன்றது என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா இருக்குன்னா எப்பவுமே நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு சரின்னு படுறது உங்களுக்கு தவறுன்னு படும், உங்களுக்கு சரின்னு படுறது எனக்கு தவறுன்னு படலாம். நம்ம 2 பேருக்கும் சரின்னு படுறது இன்னொரு 3வது மனிதருக்கு தவறுன்னு படலாம். யாராலையும் எல்லா சமயத்திலும் அவங்களுடைய மனசையும் அவங்களுடைய புத்தியையும் பூர்த்தி செய்ய முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. அப்போது என்ன ஆகுது? நீங்கள் சரின்னு பண்ணுறது இன்னொருத்தருக்கு தவறுன்னு படும் இல்லை. அதை புரிஞ்சுக்கங்க. சூட்சம வலு பெற்ற சனி உங்களுக்கு சரின்னு பட வைக்கும். இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜோதிடம் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். இப்போ நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு புதன் வலு தேவை. அதான் உண்மை. ஸோ இதுதான் 2இல் அமர்ந்த சனி எப்படி பலன் செய்வார். மற்றும் மற்ற 7 கிரகம் இல்லை 8 கிரகமும் இங்கே கேது இல்லை அப்படின்னா 8 கிரகமும் எங்கே இருக்குன்னு தெரியணும், எந்தெந்த அடிப்படையில் இருக்குன்னு தெரியும். அதை வச்சு தான் அந்த இடத்துல சனி என்ன பண்ணுவார்னு. ஆனால் பேசிக்காக சனி தசை வந்தால் கண்டிப்பாக கெடுப்பார், கெடுக்காமலாம் இருக்கவே மாட்டார்.
சூட்சம வலுவோடு இருந்தாலும் கெடுப்பார். ஆனால் உங்களுக்கு கெடுக்கிறார்ன்றது தெரியாது. ஆனால் எதிராளிக்கு கெடுக்குதுப்பா, என்னமோ பண்ணுது, அங்கே அவனுக்கு நடக்குது அப்படின்றத நீங்கள் உணர்வீர்கள். அவருடைய காரகத்தை தான் செய்வார். உங்களுக்கு சரின்னு படுறது மற்றவனுக்கு தப்புன்னு படும். அதுதான் அந்த அமைப்பு. இது புரிஞ்சுதுன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். சரியா? நன்றி நண்பர்களே.